அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை 3ஆம் பிறை. எப்பேற்பட்ட ஆசையும் உடனே நிறைவேற இரவு 12 மணிக்குள் இதை எரித்து விடுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய 3ஆம் பிறையை முன்னிட்டு அன்றைய தினம் பணவசியத்திற்காக மற்றும் நாம் நினைத்தது நிறைவேற நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக முறை. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமா நீங்க பயன்படுத்தலாம். இன்றைய 3ஆம் பிறையை முன்னிட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி 2 சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த தாந்திரிகத்தை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். அந்த 2 பதிவுகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்ம டிவைன் ரூட் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இன்றைய 3ஆம் பிறை நிலவு தோன்றக்கூடிய துல்லியமான பஞ்சாங்க நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் செப்டம்பர் 4ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7 மணி 48 நிமிடங்களுக்கு 3ஆம் பிறை ஆரம்பமாகுதுங்க. இரவு 8 மணி 12 நிமிடங்கள் வரை 3ஆம் பிறை இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள செய்வது உச்சகட்ட பலனை நமக்கு கொடுக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க இன்றைய தினம் செப்டம்பர் 4 புதன்கிழமை இரவு 7 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த மெத்தட்ல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ இல்லாததுனால இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை தாராளமாக நீங்க செய்யலாம். குறிப்பிட்ட சில கோரிக்கைகள் அல்லது தேவைகள் நிறைவேறணும்ன்றதுக்காக மட்டும்தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, தாராளமாக இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். அதே போல இத்தனை கோரிக்கைகளுக்காகத்தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு கோரிக்கைகளுக்கு வேணாலும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். அதற்காக சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கையில மிகவும் முக்கியமாக நடக்க வேண்டிய சில விஷயங்கள், நீங்கள் ஆசைப்படக்கூடிய காரியங்களுக்காக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க. அதிகபட்சம் 5 கோரிக்கைகள் இருந்தால் போதும். அதற்கு மேல நம்ம வச்சோம்னா நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 2 பொருட்கள் மட்டும் தாங்க. பிரியாணி இலை, அதாவது பிரிஞ்சி இலைன்னு கூட நம்ம சொல்லுவோம், இங்கிலீஷ்ல பே லீஃப். அடுத்ததாக ஒரு ரெட் கலர் பென் நமக்கு தேவை. ரெட் கலர் பென் இல்லாதவங்க நீங்க கிரீன் அல்லது ப்ளூ கலர் பென் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிளாக் கலர், கருப்பு நிறம் மட்டும் பயன்படுத்த கூடாதுங்க. இந்த தாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் பிரியாணி இலை மட்டும் தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். அரசமர இலை அல்லது பேப்பர்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பிரியாணி இலை கிடைக்கிறவங்க இந்த தாந்திரிகத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா சில வெளிநாடுகளில் பிரியாணி இலை கிடைக்கலன்னு கமெண்ட் பண்றீங்க. அப்படிப்பட்டவங்க இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ண முடியாதுங்க. அதனால தான் நம்ம சேனல்ல எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் நிறைய மெத்தட்ஸை நம்ம அப்லோட் பண்றோம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி 2 சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை கிடைக்கிறவங்க இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். சரிங்க, உங்களுக்கு எத்தனை தேவைகள் இருக்கோ அத்தனை பிரியாணி இலைகளை நீங்க எடுத்துக்கோங்க. முடிந்தவரை ஓட்டைகள் இல்லாத, கிழியாத, ஓரளவிற்கு சுத்தமான இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பிரியாணி இலை கொஞ்சம் கிழிஞ்சிருக்கும், ஆனால்
ரொம்ப அதிகமா டேமேஜ் இல்லாத இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதே போல உங்களுடைய கோரிக்கைகளை நீங்க எழுதிக்கணும். ஒவ்வொரு பிரியாணி இலையிலும் ஒவ்வொரு கோரிக்கை நீங்க எழுதுங்க. மிக மிக முக்கியமான விஷயம், நம்ம எப்படி எழுதணும்ன்றத கரெக்டா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டதாக அல்லது நிறைவேறி கொண்டிருப்பதாக எழுதணும். வேண்டும், தேவை, கிடைக்கணும், நடக்கணும்னு எதிர்காலத்துல அந்த வாக்கியம் இருக்கக்கூடாதுங்க. ஃபியூச்சர் டென்ஸ்ல எழுதக்கூடாது. அதே போல நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் எழுதிக்கலாம். தமிழ்ல மட்டும் தான் எழுதணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு எந்த மொழியில எழுதுனா கன்வீனியன்ட்டா இருக்குமோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க எழுதுங்க. அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம், இந்த அரசமர இலை, பிரியாணி இலைக்கெல்லாம் பார்த்தோம்னா வசிய சக்தி மிகவுமே அதிகம். அதனால தாங்க தாந்திரிகத்திற்கு நம்ம பயன்படுத்துறோம். ஏன்னா சில பேர்லாம் பார்த்தோம்னா இந்த பிரியாணி இலை அல்லது அரசமர இலையில கடன் தீரணும், நோய் தீரணும், கடன் குறையணும் இது போல எழுத சொல்றாங்க. அப்படி செய்யவே கூடாதுங்க. மேலும் அடகு வைத்த நகையை மீட்கணும், கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் எழுத சொல்றாங்க. ஏன் அப்படி எழுதக்கூடாதுன்னு பார்த்தோம்னா கடன், அடகு, நோய், சண்டை இது போன்ற வார்த்தைகள் எல்லாமே நெகட்டிவானது, எதிர்மறை வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை பிரியாணி இலை அல்லது அரசமர இலையில நம்ம எழுதினோம்னா அதனுடைய வசிய சக்தி பெருகி இன்னமும் அதிகமான கடன் பெருகும், நோய்கள் அதிகரிக்கும், சண்டை சச்சரவுகள் அதிகமாகும். அதனால அப்படி எழுதவே கூடாதுங்க. அதற்கு மாற்றாக நம்ம எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். இப்ப அதிகமான கடன் பிரச்சனை இருக்கு, அடகு வைத்த நகைகளை நீங்க மீட்கணும்னா அதற்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணம் கிடைத்து விட்டதாக அல்லது அந்த பணத்தை பெறுவதாக நம்ம எழுதணும். உங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தால் அந்த பிரச்சனை தீருமோ அந்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு உதாரணத்திற்கு எழுதியிருக்கேன் பாருங்க. ரூபாய் 10 லட்சம் கிடைத்து விட்டது அல்லது ரூபாய் 10 லட்சத்தை நான் பெறுகிறேன், இப்படி நம்ம எழுதணும். சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்க சொந்த வீடு அமைந்து விட்டது, இது போல நீங்க எழுதுங்க. வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க விரும்பிய உத்தியோகம் கிடைத்து விட்டது, திருமண தடை இருக்கிறவங்க மனம் விரும்பிய திருமண வாழ்க்கை அமைந்து விட்டது, இது போல நீங்க எழுதுங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கிறவங்க எனக்கும் என் மனைவிக்கும் ஒற்றுமை அதிகரித்து விட்டது அல்லது எனக்கும் என் மனைவிக்கும் ஒற்றுமை அதிகமாக இருக்கிறது, இப்படி நம்ம எழுதணும். உடல் ரீதியான நோய்கள் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியம் எனக்கு பெருகிவிட்டது அல்லது என்னுடைய உடல் ஆரோக்கியம் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கிறது, இப்படி நம்ம எழுதணும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது. படிக்கிற பசங்களாக இருந்தால் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை நான் பெறுகிறேன் அல்லது நல்ல மதிப்பெண்களை நான் தொடர்ந்து பெறுகிறேன், இப்படி நீங்க எழுதணும். சோ நீங்க தனித்தனியாக சந்தேகம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நம்ம பார்த்த உதாரணங்கள்ல இருந்தே நீங்க எப்படி வாக்கியத்தை ஃப்ரேம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான வாக்கியமா எழுதினா போதும். எழுதி முடிச்சிட்டு ஒரு கிண்ணத்துல அல்லது மண் குடுவை அகல்ல வச்சு இந்த இலைகளை கொஞ்சம் கற்பூரம் போட்டு நம்ம எரிக்கணும். கற்பூரம் இல்லனா டைரக்டா நீங்க மெழுகுவத்தில காட்டி கூட எரிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்க எரிக்கலாம். மெழுகுவத்தில எரிக்கிறவங்க நீங்க ஒவ்வொரு இலையாக எரிங்க. வீட்டுக்கு உள்ள வச்சும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம் அல்லது வீட்டுக்கு வெளியே வச்சும் நீங்க எரிக்கலாம். எது உங்களுக்கு சேஃப்டியோ அதை நீங்க பண்ணுங்க. எரிந்த பிறகு அந்த சாம்பலை காத்துல நீங்க தூவி விட்டுருங்க. வீட்டுக்கு வெளியே தாங்க வச்சு தூவணும். கிண்ணத்துல வச்சு எரிக்க போறவங்க எல்லா இலைகளையுமே ஒன்னா வச்சு அதற்கு மேல கொஞ்சமா கற்பூரத்தை தூவி விட்டு நீங்க எரிச்சிடுங்க. எரிந்து முடித்தவுடன் கொஞ்சம் அது ஆறட்டும். உடனே சூடா நீங்க எடுத்துட போறீங்க. நல்லா ஆறியதற்கு பிறகு அந்த சாம்பலை வீட்டுக்கு வெளியே காத்துல நீங்க தூவி விட்டுருங்க அல்லது ஜன்னல் வழியா கூட நீங்க தூவலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. நீங்கள் எழுதி வைத்த அனைத்து நியாயமான கோரிக்கைகளும் மின்னல் வேகத்தில் நிறைவேறும். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட சோமவார அமாவாசை முடிந்து வந்திருக்கும் 3ஆம் பிறை இது. சோ இந்த அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. மேலும் எந்த 3ஆம் பிறை அன்னைக்கு வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க செஞ்சு பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.